வணக்கம். ஸ்தோத்தி. சுப உதயசனாக் வேவா. நல்ல ஒரு காலை வணக்கம். මට මේ ආරාධනය කිරීම ගැන වසන්ති සහ විමෙන්ස් ග්ලෝ කමිටුවට ස්තුතියි. இந்த இங்கே என்னை அழைத்ததுனாலே சகோதரி வசந்தியோடு இருக்கிற குழுவுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். මම මේ ප්‍රදේශයට අවුරුදු 30කට විතර කාලයක් තුල ඇවිත් තිබෙනවා. நான் இந்த பகுதிக்கு 30 வருடங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். ඉද නම ඌර්. இந்த ஊருக்கு என்ன? මගේ සැමියා වන රමේෂ් ගේ නෑදෑයෝ හැටන් බෝගහවත්ත දික්කොය වගේ ප්‍රදේශවල විසිරී ඉන්නවා. என்னுடைய கணவர் வந்து ஹட்டன் பிரதேசத்திலே புகாவத்தை இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். ඉස්සරහම වාඩි වෙලා ඉන්න බෙන්ජමින් අම්මව මං හිතන්නේ ටීචර්ව හුඟක් අය අඳුරනවා. முன்பாக அமர்ந்திருக்கிறதான சகோதரி பெஞ்சமின் அம்மாவை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், என்னுடைய உறவுக்காரர். ඉතින් අද මෙහි සිටින එක මට විශාල ගෞරවයක්. இந்த நாளிலே வந்திருப்பதை குறித்து மிகவும் எனக்கு தைரியமாக இருக்கிறது. මගේ හදවතේ තැන්පත් කර දේ මම බෙදා ගන්න විට දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும் பொழுது தேவன் மகத்தான காரியங்களை செய்வார் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். දේව භක්තික ක්‍රියාවන් විශේෂ කැඳවීම් සහ ඇදහිල්ල සඳහා ප්‍රසිද්ධ කාන්තාවන් බොහෝ දෙනෙක් බයිබලයේ සිටිනවා. மிகவும் இங்கே தேவ பக்தி உள்ளவர்கள் தேவன் நோக்கி பார்க்கிற அநேக பெண்களை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. අපගේ මතකයේ සිටින කැපී පෙනෙන කාන්තාවන් බොහෝ දෙනෙක් ශුද්ධ ලියවිල්ලේ සිටිනවා. எங்களுக்கு அறிந்த வகையிலே மிகவும் பக்தி உள்ள பெண்கள் இந்த வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. தெபோரா, ரூத், எஸ்தர், மரியா. தெபோரா, எஸ்தர், மரியார் அவர்களை குறித்து ඔවුන්ගේ නම් තද අකුරෙන් අපේ බයිබලයේ ලියලා තියෙනවා. அவங்களுடைய பெயர்கள் மிகவும் அழுத்தமாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. අපගේ හදවත්වල ඒ කතන්දර තදින්ම කොටලා තියෙනවා. எங்களுடைய இதயத்திலே அவருடைய பெயர்களும் அதிகமாக அழுத்தமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. නමුත් බොහෝ විට නොසලකා හරින ලද තවත් කාන්තාවක් සිටී. ඇය ලෝකයට එහි ශ්‍රේෂ්ඨතම නායකයෙකු වූ මෝසෙස්ව ලබා දුන්නාය. இருந்த போதிலும் இன்னும் விசேஷமாக இருக்கிற ஒரு ஸ்திரீ கூட மோசஸை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ඇගේ නම ඔබ දන්නවාද? அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமா? ඇගේ නම යොකබෙද්. මෝසෙස්, ආරෝන් සහ මීරියම්ගේ මව විය. ஆரோனுடைய மோசனுடைய அம்மாவானவங்க யொக்கபேத். මගේ පණිවිඩය යොකබෙත්ගේ ඇදහිල්ලේ උරුමය ලෙස මා අද නම් කර ඇත. இன்னைக்கு உங்களிடத்துல யொக்கபேத்திற்கும் மோசஸுக்கும் இருக்கிறதான உரிமையை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். මගේ පණිවිඩය නික්මයාම පොතේ දෙවනි පරිච්ඡේදයේ 1 සිට 10 මත පදනම් වේ. என்னுடைய வார்த்தையானது யாத்திராகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறது. ඇගේ ජීවිතය ලෙස බලන විට ඉතිරි කර උරුමය පුදුම දෙයක්. அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள் அற்புதமாய் இருக்கிறது. අද ඔබත් මමත් ඒ වගේ උරුමයක්, ඒ වගේ බලපෑමක් තබන්න උත්සාහ කරමු. உரிமை தானே? சரி, ஓகே. அந்த உரிமை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிறது மிகவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපි පැරණි ගිවිසුම කියවද්දී ඇය ගැන සැලකිය යුතු විශේෂ කරුණු කිසිවක් අපිට දකින්න ලැබෙන්නේ නැහැ. நாங்கள் அதை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது அவர்களை குறித்து எழுதிய அநேக காரியங்கள் எங்களால் அதை கவனிக்க முடியாமல் இருக்கிறது. නමුත් ඇගේ විශ්වාසයේ උරුමය ස්ථීර ලෙස ගොඩනැගුණු හැටි අපි ඇගේ ජීවිතයේ ආදර්ශයෙන් දකිනවා.
அவங்களுடைய உரிமை அங்கே அவருடைய வாழ்க்கையிலே அது கட்டியெழுப்பதை பார்க்கும்பொழுது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. මගේ පණිවිඩේ මව්වරුන්ට විතරක් නොවේ. என்னுடைய செய்தியானது தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல, මීළඟ පරම්පරාවට ඇදහිල්ල උරුම කර දෙන කැමති හැමෝටමයි. இனிவரும் காலங்களிலே இனிவரும் சந்ததிகளுக்கு இதை உரிமைப்படுத்திக் கொள்ளும்படியாகவே என்னுடைய செய்தி இருக்கிறது. මම විශ්වාස කරනවා ඒ දේ කරන්න අපි කවුරුත් කැමතියි කියලා. எதிர்காலத்திலே இப்படியாப்பட்ட உரிமைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாருக்கும் விருப்பம் என்பதை கூட நான் விசுவாசிக்கிறேன். අපි නික්මයාම 2:1 බලමු. நாங்கள் யாத்திராகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே முதலிலிருந்து முதல் வசனம் 2 வசனம் படிப்போம். நாங்கள் තවද ලෙවිගේ වංශයේ මිනිසෙක් ගොස් ලෙවිගේ දුවෙක් පාවා ගත්තේය. ඒ ස්ත්‍රිය ගර්භණීව පුතෙකු වදා ඔහු ශෝභමාන බව දැක 3 මාසක් ඔහු සංගවා ගත්තාය. Shall we only read in Tamil? Oh, you read in Tamil. නෑ ඔය කියවන්න දෙමළේ. ඔව් වර්ඩ්ස් ගන්න. නික්මයාම 2:1 සිට 2. லேவின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குடும்ப குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். අපි දෙමළෙන් විතරක් කියවමු වෙලාව නිසා. ඉතින් සිංහල භාෂාවෙන් කියන්න නැතුව අපි දෙමළෙන් විතරක් කියවමු. நேரம் காணாதபடினாலே தமிழிலே மாத்திரம் கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். මම හැමෝටම කියනවා මොනවා හරි දෙයක් ලියන්න කතා කරන දේ නැත්තම් ඔබට අමතක වෙනවා. ඉතින් කරුණා කරලා මේ බයිබල් වර්සස් එහෙම ලියා ගන්න. நான் ஒரு தயவாக கேட்கிறேன், இங்கே பேசுகிற விடயங்களை ஏதாவது இருக்குமாறு தான் நீங்கள் அதை நீங்கள் குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தயவாக கேட்டுக்கொள்கிறேன். අපි දකිනවා මේ පොතේ නික්මයාම 2 අපිට මුලින්ම මුණ ගැසෙන විට ඇගේ නමවත් සඳහන් වෙන්නේ නැහැ. එය සාමාන්‍ය ස්ත්‍රියක්. முதலாவது இந்த யாத்திராகமத்தை படிக்கும் பொழுது இங்கே சாதாரணமாக ஒரு பெயரை கூட குறிப்பிடப்படவில்லை, தாயுடைய பெயர். ඇය සරලව ලෙවි කාන්තාවක්. அவங்க ஒரு சாதாரண லேவி குடும்பத்தை சேர்ந்தவள். නමුත් ඇය තම දරුවා වෙනුවෙන් කළ දේ සහ වඩාත් වැදගත් ලෙස ඇය ඇදහිල්ලෙන් කළ දේ ජාතීන් හැඩ ගැස්වූ උරුමයක් ඉතිරි කළේය. அவங்க பார்க்குறோம் அந்த இடத்துல அந்த தாயால் தன் பிள்ளைக்காக ஒரு அர்ப்பணிப்பாக செயல்பட்டதை கூட அந்த இடத்துல உரிமை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக அர்ப்பணிப்பாக செயல்பட்டதை பார்க்கிறோம். ஹெப்ரோய் 11:23. எபிரேய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20 வசனம். 11:23 எபிரேய புத்தகத்தில் யாராவது எடுத்தவங்க படிக்கலாம் ஒருத்தர் தமிழில். එය කෙතරම් විශාල ඇදහිල්ලේ පියවරක්ද. ඒ කියවීමේ කියනවා මෝසෙස්ගේ දෙමව්පියන් දැක්කා ඔහු විශේෂ දරුවෙක් කියලා. ඉතින් මාස 3ක් ඔහුව සැඟෙව්වා. எவ்வளவு விசுவாசம் உள்ள அந்த குடும்பம், அவங்க பாருங்க, அப்படி இருந்தும் அந்த பிள்ளையை 3 மாதம் அவர்கள் ஒளித்து வைத்திருந்தார்கள். අපි ජොකබෙත්ගේ නම දකින්නේ ගණන් කතාවේ 26:59 Numbers 26:59. நாங்கள் என்னாகும் புத்தகத்திலே அவனுடைய பெயரை குறிப்பிடுறோம். 26:56 வசனத்திலே அவருடைய பெயரை நாங்கள் பார்க்கிறோம். அநேக பேர்களிலும் கொஞ்சம் பேர்களினாலும் சீட்டு விழுந்தபடியே அவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது என்றார். 26:59. ஓகே. அம்ராமுடைய மனைவிக்கும் யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கும் ஆரோனையும் மோசேயையும் அவர்களுக்கு சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். යොකබෙත්ගේ පෙළපත ඇය පැමිණියේ කාගෙන්ද සහ ඇය බිහි කළේ කවුද කියලා අපට කියනවා. அங்கே அவர்கள் அந்த பிள்ளையை அவங்க வளர்த்தெடுத்தது யார் என்பது அங்கே தெரிய வருகிறது. ඇය බිරිඳක්, දියණියක්, මවක් ලෙස සඳහන් වෙනවා.
அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய பிள்ளையும் அவங்களுடைய கணவருமாக காணப்படுகிறது. අපි වගේ නේද? நம்ம மாதிரி தானே. ඇය කරපු වෙන කිසිවක් දෙයක් සඳහන් නොවෙනවා. அவங்க செய்த காரியங்கள் எல்லாமே இங்கே குறிக்கப்படவில்லை. හැබැයි මෝසෙස්ගේ මව යොකෙබෙද් දෙවියන් වහන්සේගේ බලවත් කාන්තාවක් විය. அங்கே யொக்கபேத் வந்து பார்க்கிறோம், மிகவும் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஒரு வல்லமையுள்ள சகோதரியாக காணப்படுகிறாள். ඇය ඇදහිල්ලේ ශ්‍රේෂ්ඨ කාන්තාවක් වුණා. அவங்க விசுவாசத்திலே ஒரு விசேஷித்த ஒரு 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 பெண்மணியாய் காணப்பட்டாள். ඇගේ නමේ තේරුම දෙවියන් වහන්සේගේ මහිමය යන්නයි. அவளுடைய பெயருடைய அர்த்தம் தான் தேவனுடைய மகிமையிலே பிரவேசிக்கிறவள். ඇගේ ජීවිතය සහ උරුමය තුලින් ඇය දෙවියන් වහන්සේට පුදුමාකාර මහිමයක් ගෙන දුන්නා. அவளுடைய ஜீவியத்தின் மூலமாக தேவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம் உள்ள பெண்மணியாக காணப்பட்டாள். ඉතින් අද ඇගේ ජීවිතෙන් අපට ඉගෙන ගත හැක්කේ කුමක්ද? அவளுடைய ஜீவியத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள போவது என்ன? මම කැමතියි ඔබ වෙත පාඩම් 3ක් තියන්න. எனக்கு விருப்பமாக இருக்கிறது உங்களிடத்திலே 3 பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. පළමුව විශිෂ්ට ඇදහිල්ලේ දැක්මක්. முதலாவது ஒரு விசேஷித்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு விசுவாசம் உள்ள பார்வை தெக்மா. දෙවනුව අත්හැරීමට ඇදහිල්ල. அடுத்தது விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை. තුන්වෙනුව ඇදහිල්ල උරුම කර දීම. மூன்றாவது தான் உரிமையை ஏற்படுத்திக் கொள்றது. අපි මෙම කරුණු හරහා ගමන් කරන විට ඔබේම ජීවිතය ගැන මොහොතක් සිතන්න. நாம் இந்த 3 காரியங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்கள். ඔබේ දරුවන්, ඔබේ පවුල, ඔබේ අධ්‍යාත්මික දරුවන්, ඔබ බලපෑම් කරන සියලු අය ගැන මොහොතක් සිතන්න. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை எப்படியாக நீங்கள் தேவனுக்குள்ளாக நீங்கள் ஏற்படுவதை குறித்து நீங்கள் பாருங்கள். ඔබ ඉතිරි කරන්නේ කුමන ආකාරයේ ඇදහිල්ලේ උරුමයක්ද? நீங்கள் எவ்விதமான ஒரு உரிமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது? සෑම හෙබ්‍රෙව් පිරිමි ළමයෙකුම උපතයේදීම මරා දැමිය යුතු බවට පාරාවෝ අණ කළ විට යොකබෙත් සහ අම්රාම් එම නියෝගයට අභියෝග කිරීමට තෝරාගත්තා. இந்த யொகபேத்தும் அம்ரானும் கூட என்னென்னு பார்த்தா எபிரேயருடைய முதல் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லும்படியாக இருக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் ஒரு சவால் எடுத்துக்கொண்டார்கள். හෙබ්‍රෙව් පවසන්නේ ඔහු සාමාන්‍ය දරුවෙක් නොවන බව ඔවුන් දුටුවා. அவங்க சாதாரணமான எபிரேய குழந்தை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். එහි තේරුම කුමක්ද? அதனுடைய அர்த்தம் எப்படிப்பட்டது? නිසැකවම අපි හැමෝම දෙමව්පියන් වශයෙන් හිතනවා අපේ ළමයියොත් හරි ස්පෙෂල් කියලා නැද්ද? அப்ப சாதாரணமாக நாமளும் பாப்போமா இருந்தால் நம்முடைய குழந்தை மிகவும் நல்ல பிள்ளைன்னு நினைப்போம். නමුත් මේ දේ ඊට වඩා ගැඹුරු දෙයක්. இது அதை விட மிகவும் ஆழமானது. ඔවුන් දෙවියන් වහන්සේගේ හස්තය ඒ කුඩා දරුවා මත තබා ඇති බව වටහා ගත්තා. அந்த இடத்துல தேவனுடைய கரமானது அந்த பிள்ளையை தாங்கிறது என்று அறிந்து அவள் அணைத்துக் கொண்டாள். ඒ ජීවිතය සඳහා දෙවියන් වහන්සේගේ අරමුණු ඔවුන් දර්ශනය කෙරුවා. அந்த வாழ்க்கை நடைமுறையை பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை வாழ்க்கை ஏற்படுத்துகிறார். ඇදහිල්ල ආරම්භ වෙන්නේ දර්ශනයෙන්. விசுவாசம் ஆரம்பிக்கிறது அந்த தரிசனத்தின் மூலமாக. ඒ අන් අයට නොපෙනෙන දේ දැකීමේ හැකියාවයි. அவங்களுக்கு காண முடியாத காரியங்களை காண்பதற்கு தேவன் கிருபை செய்கிறார். ජොකබෙත් තම ලදුරු පුත්‍රයා දෙස බලන විට විනාශය සහ මරණය දැකීම වෙනුවට ඉරණම දිටුවා. அந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த நமக்கு என்ன ඉරණම destiny. இரணம். She didn't see death. விளங்கல. அவங்க அந்த
නැවත කියන්න. ජොකබෙත් තම ලදුරු පුත්‍රයා දෙස බලන විට அவங்க இளைய மகனை பார்க்கும் பொழுது විනාශය සහ මරණය දැකීමට වෙනුවට ඉරණම දුටුවා. அவங்களுடைய மரணம் ஏற்படும் முகமாக ஒரு தலையெழுத்தியல் பார்த்தாள். ඇදහිල්ල වර්තමානයේ යථාර්ථයෙන් ඔබට බලයි. இதை அந்த நடைமுறை காலம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது තවත් සමහරු අසරණ දරුවෙක් දුටුවා. ඇදහිල්ල යථාර්ථයෙන් ඔබට බලයි. விசுவாசமானது தற்காலத்தில் உள்ளதை பார்க்கலும் எதிர்காலத்தை கூட்டு நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. තවත් සමහරු අසරණ දරුවෙක් දුටුවා. சில பேர் ஒரு அனாதையான அல்லது கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையை பார்த்தார்கள். යොකබෙද් බලාපොරොත්තුව දුටුවා. யோகபேத் தன்னுடைய நம்பிக்கையை அல்லது எதிர்பார்ப்பை பார்த்தாள். තවත් සමහරු මරණයට නියම කළ ලද වහල් දරුවෙකු දුටුවාය. சில பேர் பார்த்தார்கள் மரண தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அடிமை பிள்ளையாக பார்த்தார்கள். ඇය ජාතීන්ගේ ගැලවුම් කරුවෙකු දුටුවාය. அவள் ஒரு ஜாதியின் மீட்பராக அவளை பார்த்தார். ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේගේ ඇඟිලි සලකුණු ඇය අර දරුවා තුළ හඳුනගත්තා. அவள் விசுவாசத்தில் தேவனுடைய கை ரேகை அவன் மேல் இருக்கிறதை பார்த்தாள். ඔබ ඔබේ දරුවන් දෙස බලනකොට நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ඒ ඇදහිල්ල තිබෙනවාද? அந்த விசுவாசம் இருக்கிறதா? ඇදහිල්ලෙන් අපි මෙහෙම අහමුද අපේ දරුවන් ගැන? விசுவாசத்தில் நாங்கள் இப்படி கேட்போமா எங்களுடைய பிள்ளைகளை குறித்து? ස්වාමිනී ඔබ ඔවුන් තුළ තබා ඇත්තේ කුමක්ද? பிதாவே நீர் அவர்களுக்குள் எண்ணத்தை வைத்திருக்கிறீர். ඔබ ඔවුන්ගේ ජීවිත සඳහා නිර්මාණය කර ඇත්තේ කුමන අරමුණකින්ද? தேவரீர் அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற வரைபடம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ඔබෙත් මගෙත් උරුමය පටන් ගන්නේ එතනදී. உங்களுடைய என்னுடைய உரிமைகள் ஆரம்பமாகிறது அந்த இடத்துல வைத்து. අපි අපේ දරුවන්ට ඉතිරි කරන දෙයින් නොවේ. நாங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பதில் அல்ல, අපි අපේ දරුවන් තුළ තැන්පත් කරන දෙයින්. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக பதித்து வைப்பதிலேயே காரியங்கள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ආලෝකය ඔවුන්ගේ ජීවිතය දැක ගැනීමෙන්. தேவனுடைய வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கை தேவனை காண்பதிலே இருக்கிறது. ඒ පොරොන්දු අල්ලාගෙන සිටීමෙන්. அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இறுக்கமாய் பிடித்திருப்பதில் ඔබත් මමත් මෝසෙස් කෙනෙක්ව හැඩි දැඩි කරන්න නෙවෙයි වෙන්න පුළුවන්. சில நேரத்தில் நானும் நீங்களும் மோசேயை போல ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்காக அல்ல, නමුත් අපි අපේ දරුවන්ගේ ඉරණම දැකිය යුතුයි. ஆனாலும் நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லது அதை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ඔවුන්ගේ පරම්පරාවේ ආලෝකයක් වන දරුවන් අපි ඇති දැඩි කරමින් සිටිමු. அவர்கள் ඔවුන්ගේ පරම්පරාවේ அவர்களுடைய தலைமுறைகளை உருவாக்குற ஒரு வெளிச்சத்தை காண்பவர்களாய் இருப்போம். එය පන්ති කාමරයක වෙන්න පුළුවන්. அது ஒரு பாடசாலை வகுப்பறையில இருக்கலாம். අපේ දරුවන් රැකියා ස්ථානයක වෙන්න පුළුවන්. நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்யற ஸ்தலத்திலயும் இருக்கலாம். මේ වගේ දේශනා කූඩුවක වෙන්න පුළුවන්. இப்படிப்பட்ட ஒரு பள்ளி பிரசங்க பீடத்தில் இருக்கலாம். කෙසේ වුණත් எப்படியா இருந்தாலும் අපි ඔවුන් වෙත ඔවුන් වෙනුවෙන් යාඥා කිරීම ආශිර්වාද කිරීම නිතරම කළ යුතුයි. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்கிறதிலே நாங்கள் அனுதினமும் தரித்திருக்க வேண்டும். අපි බයිබලයේ කියවද්දී අපි දකිනවා ජොකබෙත් මෝසෙස්ව ගැබ් ගත්තේ ඉතා දුෂ්කර කාලයකදී කියලා එය පැහැදිලි වෙනවා. நாங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது யோகபேத் மோசேயை தரித்திருக்கும் போது ஒரு கொடிய கால கட்டத்திலே அவள் தரித்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ඊශ්‍රායල්වරු
වැඩි වෙන්න ගත්ත නිසා පාරාව ඔවුන්ව තර්ජනයක් විදියට දැක්කා. இஸ்ரவேலர்கள் பெருக ஆரம்பித்த போது பார்வோன் அந்த ஜனங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலையில் அவள் கற்பந்தரிக்கிறார். ඒ නිසා ඔහු මොනවාද කියන්නේ? හැම පිරිමි ළමයෙක්ව මරා දාන්න ඕනේ කියලා. அதனால பார்வோன் என்ன சொல்ற, எல்லா பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளை கொலை செய்து விட வேண்டும். වින්නඹු මාතාවන් එය ප්‍රතික්ෂේප කරනවා. அந்த மகப்பேற்பை செய்யும் அந்த தாதிமார்கள் அதை நிராகரிக்கிறார்கள். ඔවුන්ට ජීවත් වෙන්න ඉඩ දුන් විට පාරාවෝ අලුත් නියෝගයක් නිකුත් කළා. அந்த குழந்தைகளை வாழ வைக்கும்போது பார்வோன் வேறொரு திட்டத்தை சொல்லுகிறான். නික්මයාම 1:21 யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மருத்துவாட்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவளுடைய குடும்பங்கள் தலைக்குபடி செய்தார். ඒ අනුපිළ අනුව අපි දකිනවා මේ වගේ වාතාවරණයක තමයි යොකබෙද් මෝසෙස්ව ගැබ් ගත්තේ. இந்த வசனத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் யோகபேத் மோசேயை கருவில தரித்து கொண்டவளாய் இருக்கிறார். අම්රාම් සහ යොකබෙද් දකිනවා මේ දරුවා විශේෂ දරුවෙක් කියලා. அம்ராமும் யோகபேத்தும் பார்க்கிறார்கள் இந்த பிள்ளையானது விசேஷித்த ஒரு பிள்ளையாக. විචාරකයන් පවසන්නේ හේබ්‍රු භාෂාවේ දකින්න යන වචනේ අදහස භෞතික පෙනුමට වඩා වෙනස් වූ ගැඹුරු දෙයක් කියලා. இந்த இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள் எபிரே மொழியில இவர் பார்க்கும்போது பௌதீக நிலைமையில் உள்ள அழகை அல்ல, அதை பார்க்கும் வித்தியாசமான ஒரு அழகுள்ள பிள்ளையாக இவளை பார்க்கிறார்கள். ඇය ස්වාභාවික දේට වඩා විශාල දෙයක් දැක්කා. அவள் பார்த்தது சுபாவத்தில் இருந்ததை பார்க்கிறோம், அதை விட ஒரு விசேஷித்த ஒன்றை அந்த குழந்தைக்குள்ளாக பார்த்தாள். කුඩා පිරිමි ළමයෙකු තුල ශ්‍රේෂ්ඨත්වය දකින්න පුළුවන් ඇදහිල්ලක් ඇයට තිබුණා. ஒரு சின்ன குழந்தைக்குள்ளாக ஒரு சிரேஷ்ட நிலைமையில இருக்கிற ஒரு காரியத்தை யோகபேத்துக்கு பார்க்க கூடியதாக இருந்தது. මවක් ලෙස ඇය තීරණයක් ගත්තා කරන්න පුළුවන් සියලු දේ කරනවා කියලා මේ ළමයාගේ ජීවිතය බේරගන්න. ஒரு தாய் என்ற ரீதியில இவள் ஒரு தீர்மானத்தை செய்கிறார். ஒரு தாய் என்ற ரீதியில இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்வேன் என்று தீர்மானிக்கிறார். මේ දරුවා සංගවන්න බොහෝ ඇදහිල්ලක් අවශ්‍ය වුණා. இந்த குழந்தையை மறைத்து வைக்கிறதுக்கு பெரிதான ஒரு விசுவாசம் அவளுக்கு தேவைப்பட்டதாக இருந்தது. ඇගේ ජීවිතය පමණක් නොව ඒ මුළු පවුලම අවදානමට ලක් කරන தீரணைයක් වුණා. அவளுடைய வாழ்க்கை மாத்திரல்ல, முழு குடும்பமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். අපිට සමහර විට මේ දේවල් එච්චර තේරෙන්නේ නැහැ අපි කියවනකොට. அது இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் வாசிக்கும் போது விளங்கிக் கொள்வது இல்லை. දෙවියන් වහන්සේ අපේ දරුවන් වුණත් පුදුම ඉරණමක් තබලා තියෙනවා ඔවුන්ට වුණත්. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தான எதிர்கால திட்டங்களை தேவன் வித்தியாசமான விதத்துல புதுமையாய் வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ පරම්පරාවල දෙවියන් වහන්සේ. ආමෙන්. தேவன் பரம்பரை அல்லது தலைமுறையின் தேவனாய் இருக்கிறார். මට ඉස්සෙල්ලා කතා කරපු සිස්ටර් ආයේෂාගේ ජීවිතය දකිනකොට අපි ඒක පේනවා අපිට. நான் எங்களுக்கு முன்பு இந்த பேச்சாளருக்கு முன்பதாக பேசின சிஸ்டர் ஆயேஷா அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது மிகவும் தெளிவாக தெரிகிறது. ඇගේ ආච්චි නගපු දේ අද මිනිබිරිය ඇවිල්ලා කතා කරනවා. කොරිය තරම් ලස්සන දෙයක්ද? அவருடைய பாட்டி கட்டி எழுப்பின அந்த விசுவாசம் இப்பொழுது அவர்கள் பலிபீடத்தில் நின்று பேசுவது எவ்வளவு ஒரு அழகா அருமையாய் இருக்கிறது. ඒ පරම්පරාවල වල දෙවියන් වහන්සේව තමයි ඔබත් මමත් විශ්වාස කරන්නේ. அந்த தலைமுறையின் தேவனை தான் நானும் நீங்களும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ඒ නිසා අපි අපේ ඇදහිල්ල ඊළඟ පරම්පරාවට පවරා දිය යුතුමයි. அதனால எங்களுடைய விசுவாசத்தை அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ඔබේ දරුවන් කොතරම් වැඩුණත් වයසට ගියත් ඔබේ දෙමව්පියන් වශයෙන්
ඒ යාඥා කිරීම කවදාවත් නවත්තන්න එපා. உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு வளர்ந்து பெரியவர்களா ஆகினாலும் நீங்கள் பெற்றோராயிருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை விட்டு விடாதிருங்கள். දැන් බදලා ඉන්න පුළුවන් මට ඉන්නවා පුතෙක් බැඳපු වයසක පුතෙක්. හැබැයි හැමදාම මම මගේ දරුවෝ 4 දෙනාටම යාඥා කරනවා. நான் எனக்கு ஒரு மூத்த மகன் இருக்கிற அவர் திருமணம் முடித்து பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்காக நான் அனுதினமும் என் மகனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். අපේ දරුවන් ජීවත් වන්නේ අප හදූ වැඩුණු ලෝකයකට වඩා බොහෝ වෙනස් ලෝකයකයි. நானும் நீங்களும் வாழ்ந்த காலத்தை விட எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வது ரொம்ப வித்தியாசமான கால பகுதிகளிலே. අපි ඔවුන්ව තරුණු කාලයේදීම ස්වාමින් වහන්සේ තුල ස්ථාපිත කළ යුතුයි. நாங்கள் அவர்களை வாலிப காலத்திலே தேவனுக்குள்ளாக உறுதிப்படுத்த வேண்டியவர்களாய் එය இருக்கிறோம். ඊටා වැදගත්. அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். අපේ මුඛයෙන් පමණක් නොවේ. நம்முடைய வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் அல்ல, ඇදහිල්ල ඔවුන් දකින්නේ අපේ ජීවිතය තුලයි. அவர்கள் விசுவாசத்தை காண்பது எங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலேயே. අපේ ජීවිත විවිධ තත්වයන් තුල යැපෙන්නේ කොහොමද? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்களை சார்ந்திருப்பது எப்படி? ප්‍රශ්න තුලින් අපි යනකොට අපි යාඥා කරන්නේ කොහොමද? நாங்கள் பிரச்சனைகள் நடுவிலே செல்லும் போது நாங்கள் ஜெபிப்பது எப்படி? අමාරු කාලවල් තුල වුණත් අපි දසෙන් කොටස දෙන්නේ කොහොමද? கடினமான காலங்களில கடந்து வந்தாலும் நாங்கள் 10ல் ஒரு பகுதியை தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோம்? අපේ දරුවන් කුමක්ද අපේ ජීවිතයෙන් දකින්නේ? நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கற்றுக்கொள்கிற அறிந்து கொள்கிறார்கள். මොහොතක් කල්පනා කරලා බලන්න. நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். ශුද්ධෝයි ලියවිල්ලේ අපට බලවත් ලෙස පවසනවා දෙවියන් වහන්සේට අපේ දරුවන් සඳහා විශේෂ අරමුණක් සහ සැලැස්මක් ඇති බව. பரிசுத்த வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக பார்க்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து தெளிவான திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ගීතාවලියේ 139 சங்கீதம் 131 13 මෙහෙම කියනවා. 13ஆம் வசனமும் 16ஆம் வசனமும். சங்கீதம் 139 139 13 to 16. 13ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ආමෙන්. දෙවියන් වහන්සේට අපි ගැන ලොකු සැලැස්මක් තිබෙනවා. தேவன் நம்மளை குறித்து பெரிதான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். අපේ දරුවන් ගැන ලොකු සැලැස්මක් තිබෙනවා. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். ඒ කියවීමෙන් කිව්වා අපේ එක දවසක්වත් ජීවත් වෙන්න ඉස්සෙල්ලා උන්වහන්සේගේ පොතේ ඒ දේ ගැන ලියලා තියෙනවා. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் ஒரு நாள் கூட வாழாத முன்பதற்கு தேவனுடைய புத்தகத்தில் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට මෝසෙස් සඳහා විශේෂ අරමුණක් තිබූ අතර ජොකබෙද් එය ඇදහිල්ලේ ඇස් වලින් දැක්කා. தேவனுக்கு மோசே குறித்தான ஒரு பெரிதான திட்டம் தரிசனம் இருப்பதை யோகபேத் அவளுடைய விசுவாச கண்களில் அதை பார்த்தாள். අද මං ඔබෙන් අහන්න කැමතියි. இந்த காலவெளியில நான் உங்களிடத்தை கேட்க விரும்புகிறேன். ඔබේ ඇදහිල්ලේ ඇස් ඇරිලාද තියෙන්නේ? உங்களுடைய விசுவாச கண்கள் திறந்திருக்கிறதா, වහලාද තියෙන්නේ? மூடப்பட்டிருக்கிறதா? ඔබේ දරුවන් දෙස බලනකොට ඇදහිල්ලෙන් ඔබ දකින්නේ කුමක්ද? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது விசுவாசத்தில் எதை பார்க்கிறீர்கள்?
මෙය මාව මගේ දෙවන කරුණට ගෙන එනවා. இது என்னை இரண்டாவது குறிப்புக்கு கொண்டு செல்லுகிறது. අත්හරින්නට ඇදහිල්ල. கை விட்டு விடுவதற்கு ஒரு விசுவாசம். අපි නික්මයාම 2:3 කියවමු. நாங்கள் யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். මේ වචනවලින් අපිට තව වැදගත් පාඩමක් උගන්වනවා. இந்த வசனத்துல நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. යොකබෙත් ඇගේ දරුවාව අල්ලගෙන සිටියේ නැහැ. யோகபேத் தன்னுடைய பிள்ளையை பிடித்து கொண்டிருக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ හස්තයට සම්පූර්ණයෙන්ම ඇය බාර කෙරුවා. தேவனுடைய திட்டத்துக்கு தன்னுடைய பிள்ளையை முழுமையாய் அர்ப்பணித்தார். ඒ දරුවාට මාස 3කට ඇය දැනගත්තා මට මේ දරුවාව තව දුරටත් සංගවන්න බැහැ කියලා. அவள் அறிந்து கொண்ட 3 மாசத்துக்கு பிறகு இதற்கு பிறகு என்னால் இந்த பிள்ளையை மறைத்து வைக்க முடியாது என்று. ඒ නිසා ඇය සැලස්මක් සකස් කළා. அதனால அவன் ஒரு திட்டத்தை தீர்மானித்தார். ඇය ඒ දරුවාව කූඩයකට දැම්මා. அவள் ஒரு அந்த குழந்தையை ஒரு நாணல் பெட்டிக்குள்ளாக வைத்தாள். නයිල් නදියට අතහැරා. நைல் நதியில் அவளை விட்டு விட்டாள். එම කූඩය පසුපස යන්න දරුවාගේ වැඩිමහල් සහෝදරයව යොමු කරා. அந்த நாணல் பெட்டியை பின்தொடர்ந்து செல்ல அவனுடைய மூத்த சகோதரியை அனுப்பினாள். මව්වරු කීයක් ඉන්නවද මේ කාමරේ? මට දකින්න පුළුවන් இந்த இடத்துல எத்தனை தாய்மார்கள் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தலாம். ඔබට හිතන්න පුළුවන්ද ඔබේ මාස 3 දරුවාව නයිල් නදියට දාන්නේ කොහොමද කියලා? உங்களுக்கு நினைத்து கொள்ள முடியுமா 3 மாத குழந்தையை எப்படி நைல் நதியிலே போடுவது என்று? අපි දන්නවා මව්වරුන් වශයෙන් වෙන්වීමේ වේදනාව. සිස්ටර් ආයේෂා කිව්වා මොන්ටිසෝරි යනකොට කවුද අඬන්නේ? අම්මා. நம்மளுக்கு தெரியும் சிஸ்டர் சொன்னது போல மொண்டசோரிக்கு போடும்போது குழந்தை அழுவதல்ல, யார் அழுவது என்று சொல்லி தாயாரே அழுகிறாள் என்று රැකියාවට යන මව්වරුන් දන්නවා මටර්නිටි ලීව් ඉවර වෙනකොට අපි කොච්චර හිතේ වේදනාවකින්ද ඒ චූටි දරුවාව දාලා ආයි රැකියාවට යන්නේ කියලා. நாங்கள் வேலைக்கு போற தாய்மார்களுக்கு தெரியும் அந்த 3 கால லீவுக்கு பிறகு அந்த குழந்தையை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகும்போது எவ்வளவு ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கிறது என்பதை தெரியும். රෑ එළි වෙනතුරුේ දරුවාට කිරි දීලා இரவு முழுவதும் காலை வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து රෑ එළි වෙනතුරු නිින්දක් නැතුව ඒ දරුවාව නලවලා இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அந்த பிள்ளையை அரவணைத்து தாளாட்டி අත්හරින්නේ කොහොමද? எப்படி கைவிடுவது? ඉතින් හිතන්න යොකබෙත් නයිල් ගඟට දරුවාම අත්හැරියාම ஆனாலும் நினைத்து கொள்ளுங்கள், யோகபேத் தன்னுடைய குழந்தையை நைல் நதியில விடும்போது ඒ කූඩය ගිලෙයිද? அந்த கூடையானது நாணல் பெட்டியானது மூழ்கி விடுமா? ඒ ගඟේ ඉන්න කිඹුලෝ ළමයාව කයිද? அந்த நைல் நதியில் இருக்கிற முதலைகள் அந்த குழந்தையை சாப்பிட்டு விடுமா? දරුවාව ආයෙත් පන පිටින් කවදා හරි දකීද? அந்த குழந்தையை மறுபடி உயிரோடு எப்பயாவது நான் காண்பேனா? ඇය කිසි දෙයක් දැනගෙන හිටියේ නැහැ. அது ஒன்றையும் அவள் அறிந்திருக்கவில்லை. ඇය දන්නේ එක දෙයයි. அவளுக்கு தெரியும் ஒரே ஒரு காரியம், ඇගේ ස්වාමින් වහන්සේ විශ්වාසයි. அவருடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේට මේ දරුවා ගැන ඉරණමක් තිබෙනවා. அந்த தேவனுக்கு இந்த மகனை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ඒ විශ්වාසය මත තමයි ඇය ඒ දරුවාව අත්හැරියේ. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த குழந்தையை நைல் நதியிலே விடுகிறாள். ඇදහිල්ලේ මොන තරම් විශාල පියවරක්ද? விசுவாசத்திலே எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு அடியை எடுத்து வைக்கிறாள். ඇය මෝසෙස්ව
ස්වාමින් වහන්සේට නිදහස් කරා. அவள் மோசையை தேவனுக்காக விட்டு விடுகிறாள். අද ඔබටත් මටත් මේ පාඩම ඉගෙන ගන්න පුළුවන්ද? எனக்கும் உங்களுக்கும் இந்த காலவேளை இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். මම ඔබ ගැන දන්නේ හැබැයි ස්වභාවික මගේ තේරීම නම් පුළුවන් තරම් මගේ දරුවන් අල්ලාගෙන ඉන්න ඕන්ට වෙන දේ පාලනය කරන්න අම්මා කෙනෙක් වශයෙන් අපි ඒක තමයි හැමතිස්සෙම කරන්න බලන්නේ. நான் எனக்கு உங்களை பற்றி தெரியாது, ஒரு தாய் என்ற ரீதியில எங்களுடைய பிள்ளைகளை இயற்கையாக நாங்கள் எப்படியாவது அரவணைத்து பாதுகாத்து நமக்குள்ளாகவே வைத்து கொள்ளவே நம்ம பார்க்கிறோம். හැබැයි අපි සියලු දෙනා හැමදාම තීරණයක් ගන්න ඕනේ දෙවියන් වහන්සේට ඒ දරුවන්ව නිදහස් කරන්න. நாங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளைக்கு தேவனுக்காக விட்டு ඒක விடுவதற்காக. තමයි ඇදහිල්ලේ ගමන. அதுதான் விசுவாசத்தின் பயணமாய் இருக்கிறது. මගේ වැඩිමහල් දියණියගේ නම සෂී. என்னுடைய மூத்த மகளுடைய பெயர் சசி. එයාට දැන් අවුරුදු 30ක් වෙනවා. அவளுக்கு இப்பொழுது 30 வயசாகி விட்டது. මන්දියා බැලුවම කියන්න බෑ එච්චර ලොකු ළමයි ඉන්න අම්මා කෙනෙක් කියලා මන් දන්නවා. என்னை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பிள்ளைகள் இருக்கிற தாய் என்று தெரியாம சொல்ல கூடாத அளவுக்கு இருக்கிறார்கள் என்றது எனக்கு நான் அறிந்திருக்கிறேன். හැබැයි මට මතකයි සෂී විශ්වවිද්‍යාලයට යනකොට මගේ හිතේ තිබ්බ වේදනාව. எனக்கு நன்றாய் தெரியும் என்னுடைய மூத்த மகள் சசி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது என் உள்ளத்தில் இருந்த வேதனை எவ்வளவு என்று. ඇය විශ්වවිද්‍යාලයට ගියේ ඉංගලන්තේ. அவள் பல்கலைக்கழகத்துக்கு போனது இங்கிலாந்து தேசத்திற்கு. මගේ පොඩි පුතාවත් අරගෙන මම ඇයව එහෙට ඇරලන්න ගියා. என்னுடைய இளைய மகனையும் சுமந்து கொண்டு அவளை விட்டு விட்டு வருவதற்கு போனேன். එයා ඒ යුනිවර්සිටි එකේ පොඩි කාමරයක ඉන්න යන්න වුණේ. அவள் பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறிய அறைக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. මට තාම මතකයි නිකන් අද වගේ ඒ වේදනාව. எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது, அன்றைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கு போல வேதனையாய் இருக்கிறது. එදා වැටුණු කඳුළු, அன்றைய நாள் விழுந்த கண்ணீர் துளிகள், බදාගෙන හිටපු හැටි අත්හරින්න බෑ කියලා හිතාගෙන அரவணைத்து கட்டி பிடித்து விட முடியாது என்ற நிலைமையில் இருந்த நிலைமை. ඒ කාලේ සෂීට අවුරුදු 19යි. அந்த காலத்துல சசிக்கு 19 வயதாய் இருந்தது. ජීවිතේ පළමු වතාවට ඇය අමුතු රටක, வாழ்க்கையில் முதலாவது முறையாக வித்தியாசமான ஒரு ஊரில், අමුතු ස්ථානයක, வித்தியாசமான ஒரு இடத்தில், නොදන්නා අය සමග, அறியாத மக்கள் மத்தியில் ඇගේ මීළඟ පියවර ගන්න සූදානම් වෙනවා. அவளுடைய எதிர்கால படியை எடுத்து வைக்க ஆயத்தமானாள். සුමානෙකට පස්සේ මං ආයි ලංකාවට ආවා. 2 வாரத்துக்கு பிறகு நான் மறுபடியும் இலங்கை தேசத்துக்கு வந்தேன். දැන් ඔගොල්ලෝ දන්නවා ඉංගලන්තේ අපේ වෙලාව වෙනස්. உங்களுக்கு தெரியும் இலங்கை தேசத்திலும் இங்கிலாந்து தேசத்திலும் நேரம் வித்தியாசமாய் இருக்கிறது. සෂී ගෙදර ගිහිල්ලා මම ගෙදර ආවා කියලා කියනකල් මට නිින්දක් යන්නේ නැහැ. சசி வீட்டு அவளுடைய ரூமுக்கு போயிட்டு அம்மா நான் வந்து விட்டேன் என்று சொல்லும் வரைக்கும் எனக்கு தூக்கம் போகாது. සමහර දවස්වල පාන්දර 1:00යි 2:00යි. මොකද ඒගොල්ලන්ගේ වෙලාව ඇවිල්ලා 9:00යි. சில நாட்கள்ல அதிகாலை 1 அல்லது 2 மணியாய் இருக்கும் இலங்கை தேசத்தின் நேரத்துல, அங்க அவருக்கு 8:30 மணி 9 மணியாய் இருக்கும். හැබැයි මම දැනගත්තා මේ ජීවිත රටාව මට කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. ஆனால் நான் புரிந்து கொண்டேன், இந்த வாழ்க்கையின் பகுதி இப்படியாக இந்த ஒழுங்கு காரியம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது என்பதை உணர்ந்து මට තව දරුවන් 3 දෙනෙක් ඉන්නවා බලා ගන්න. எனக்கு இன்னும் 3 பிள்ளைகள் பாதுகாப்பாய் பார்த்து கொள்ள හැමදාම නිදි මරාගෙන 1:00 2 වෙනකල් හිටියම මට අනිත් දවසේ බැටරි බැහැලා. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 1 மணி 2 மணி வரைக்கும் நான் விழித்திருக்கும் போது அடுத்த நாள் பார்க்கும்போது என்னுடைய பேட்டரி இறங்கி தான் இருக்கும். ඉතින් මම දැනගත්තා நான் அறிந்து கொண்டேன், ඇදහිල්ලේ පියවරක් ගන්න ඕනි කියලා. விசுவாசத்துல ஒரு அடியை எடுத்து வைக்கணும் என்பதை அறிந்து கொண்டேன். ඇගේ ආරක්ෂාව, அவளுடைய பாதுகாப்பு, ඇගේ
සියලු දේම அவளுடைய சகல காரியமும் මම දිනපතා දෙවියන් වහන්සේට බාර කරන්න පටන් ගත්තා. தினமும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். යොකබෙත් ඒ වගේම ඇගේ දරුවාව අතහැරියා. யோகபேத் அப்படியே அவளுடைய பிள்ளையை விட்டுவிட்டாள். සහෝදර මීරියම්ව තිබ්බ බලන්න ඒ කූඩයට මොනවද වෙන්නේ කියලා. சகோதரியாக மிரியாமுக்கு இருந்தது அந்த கூடைக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவதானிக்க. අද අපි මේ කතාව කියවනකොට පොඩි පොඩි දේවල් සියුම් දේවල් ඔබටත් මටත් වැටහෙන්නේ නැහැ. எனக்கும் உங்களுக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது சிறிய சிறிய காரியங்கள் நம்மளுடைய மனதுக்கு புரிந்து கொள்ள முடியாததா இருக்கலாம். ඊජිප්තවරුන්ට නයිල් ගඟ ජීවයේ උල්පත වුණා. எகிப்து தேசத்தில் உள்ள மக்களுக்கு நைல் நதியானது ஜீவ ஊற்றாய் காணப்பட்டது. ඒ නිසා ඒ ගඟේ ලඳුරුවෙක් හම්බුනාම ඒක අපි දකින දේට වඩා විශාල දෙයක් වුණා. அவர்களுக்கு அந்த குழந்தை ஒன்று நைல் நதியில கிடைக்கும் போது நாங்கள் பார்க்கிற பிரகாரம் அல்ல, அவர்கள் பார்க்கிறது விசேஷித்ததாய் இருந்தது. අපිට ලියවිල්ලේ ශුද්ධෝ ලියවිල්ලේ කියනවා පාරාවගේ දියණිය ආවම නාන්න ඇය මේ දරුවව දුටුවා. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், பார்வோனின் குமாரத்தி நைல் நதியில ஸ்நானம் பண்ண வரும்போது இந்த குழந்தை இருக்கிறதை பார்க்கிறார். එක පාටම මැජික් වගේ පොඩි තව ලදරුවෙක් ඇවිල්ලා කිව්වා මම කිරි දෙන්න කාව හරි හොයලා දෙන්නද කියලා. திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி ஒரு சின்ன ஒரு பிள்ளை வந்து சொல்றா, நான் பால் கொடுக்க ஒருவரை தேடி தரவா. අපිට පේනවා දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මේ දරුවා ගැන. நம்மளுக்கு தெரிகிறது தெளிவாக தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து. යොකබෙට ඇගේම දරුවට කිරි දීමට අවස්ථාව දෙවියන් වහන්සේ ලබා දුන්නා. யோகபேத்துக்கு தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தி ඒ கொடுத்தார். දරුවාව අත්හැරිය ගමන් කවුද බාරගත්තේ? அந்த பிள்ளையை அனுப்பின உடனே யார் அதை பொறுப்பெடுத்த? ලස්සනම දේ ඇවිල්ලා මේකයි. அதுல மிகவும் விசித்திரமான அழகானது ஒரு இதுதான். යොකබෙත් කිරි දුන්නා විතරක් නෙවෙයි, யோகபேத் பால் கொடுத்தது மாத்திரமல்ல, ඒකට ඇයට වැටුපකුත් ලැබුණා. කවුද ආස ඒ වගේ දෙයක් වෙනවා அதற்கு அவளுக்கு சம்பளமும் கிடைத்தது. யார் அதுக்கு ஆசை? අපේ දෙවියන් වහන්සේ පුදුම ලෙස සියලු දේ පුදුම ආකාරයකින් බාර ගන්නවා. நம்மளுடைய தேவன் விசேஷமாய் புதுமையாய் சகல காரியத்தை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். පාරාවට අවශ්‍ය වුණේ පිරිමි ළමයිව මරලා දමන්නයි. பார்வோனுக்கு தேவைப்பட்டது ஆண் பிள்ளைகளை கொலை செய்து போடுவதற்கு. ඔබ දෙයක් දැක්කද? நீங்கள் ஒரு காரியத்தை கண்டீர்களா? දෙවියන් වහන්සේ මොනවද කරන්නේ? தேவன் என்னத்தை செய்கிறார்? කාන්තාවන් හරහා ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. பெண்களை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். පළමුව වින්නබු මාතාවන් පිරිමි දරුවාව බේරා ගන්නවා. முதலாவதாக மருத்துவாட்சிகள் மூலமாக ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். පසුව මව යොකබෙත් ඇගේ දරුවාව මාස 3ක් සංගවා ගන්නවා. அதன் பிறகு அவருடைய தாயாரை யோகபேத் 3 மாதங்களாய் அந்த குழந்தையை பாதுகாக்கிறாள். ලදරුවාගේ සහෝදරිය වන මීරියම් දරුවාව බලා ගන්න යනවා. பிள்ளையின் சகோதரியாக மிரியாம் அந்த பிள்ளையை பாதுகாக்க பின்தொடர்ந்து செல்கிறார். අවසානයේ අපි දකිනවා පාරාවෝගේ දියණිය දරුවා කෙරෙහි අනුකම්පා කර ඇගේ දරුවා වගේම කොහෙද හදා වඩා ගන්නෙ? මාලිගාවේ. கடைசியில் நாங்கள் பார்க்கிறோம், பார்வோனின் குமாரத்தி அவள் தன்னுடைய பிள்ளையை போல இந்த குழந்தையை எடுத்து அரண்மனையிலே வளர்த்து வருகிறாள். අද අපේ දරුවන් ජීවිත කෙරෙහි ඇති දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබටත් මටත් විශ්වාස කළ හැකිද? நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஜீவிත குறித்தான திட்டமுள்ள தேவனை எனக்கும் உங்களுக்கு விசுவாசிக்க கூடியதாக இருக்கிறது. இது லேசான ஒரு காரியம் அல்ல. නමුත් අපි ඒ දේ කළ යුතුමයි. ஆனாலும் நாங்கள் அந்த காரியத்தை செய்யவே வேண்டும். අපිත් අපේ දරුවන්ව දෙවියන් වහන්සේගේ හස්තයට බාර කරමු. நாங்களும் நம்மளுடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். මෙය මාව මගේ තුන්වන සහ අවසාන කරුණ වෙතට ගෙන එනවා. இதுதான் என்னுடைய மூன்றாவதும் இறுதியுமான குறிப்பாய் இருக்கிறது. ඇදහිල්ල උරුම කර දීම. விசுவாசத்தை உரிமைப்படுத்தி கொடுப்பது. අපි සුද්ධ ලියවිල්ලේ දකිනවා
நாங்கள் මම பரிசுத்த කිව්වා වගේ வேதாகமத்தில் பார்க்கிறோம் ஆரம்பத்தில் சொன்னது යෝකබෙට්ට போல වැටුපකුත් ලැබෙනවා ඒ දරුවට කිරි දෙන්න. யோகபேத்துக்கு பணமும் கிடைக்க சம்பளமும் கிடைக்கிறது பால் கொடுப்பதற்காக. දැන් ඒ කාලේ අම්මලා වයස අවුරුදු 3ත් 5ත් අතර ළමයිට කිරි දෙනවා. அந்த காலத்து தாய்மார்கள் 3 வயதுக்கும் 5 வயது வரைக்கும் இடைப்பட்ட காலம் வரைக்கும் தாய்ப்பாலை கொடுப்பார்கள். මම විශ්වාස කරනවා ඒ හැදෙන වැඩෙන කාලයේදී දෙවියන් වහන්සේ කෙරෙහි මෝසස්ගේ ඇදහිල්ල තහවුරු කළේ යොකබෙද්ය. நான் விசுவாசிக்கிறேன் அந்த குழந்தை பிராயத்துல அந்த தாயார் மார்புல வளரும் மோசேக்கு தேவனை குறித்தான விசுவாசத்தை யோகபேத்தே கொடுத்தாள். දෙවියන් වහන්සේගේ සෙනගට දී තිබුණ පොරොන්දු ඔහුට ඔහුගේ මව උගන්වන්න ඇති. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை அவனுடைய தாயாளாக யோகபேத் கற்றுக் கொடுத்திருப்பாள். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තුල යොකබෙද් ඇදහිල්ලේ උරුමය දරුවාට ලබා දුන්නා. தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில விசுவாசத்தின் உரிமையை மோசேக்கு யோகபேத் கொடுக்கிறாள். ඇගේ දරුවන් ඊශ්‍රායල් ජාතිය කෙරෙහි සිදු කළ බලපෑම ඔබට වැටහෙනවාද? அவளுடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஏற்படுத்தின தாக்கம் உங்களுக்கு புரிகிறதா? කවුද ඇගේ දරුවෝ තුන්දෙනා දන්නවාද? அவளுடைய பிள்ளைகள் 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? මෝසස් ඔවුන්ව බේරාගත්තා. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றியவர். ආරෝන් පළමු උත්තම පූජකයා වූ අතර ஆரோன் பிரதான ஆசாரியனாய் மாறினது போல මීරියම් මිරියම්. ඇගේ දියණිය මීරියම් அவளுடைய மகளாகிய மிரியாம் අනාගත වක්තෘවරයෙක් වුණා. ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினாள். මොන තරම් ආශිර්වාද ලත් මවෙක්ද? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயாய் මොන இருக்கிறார். තරම් ඇදහිල්ලේ උරුමයක්ද? எப்படிப்பட்ட ஒரு விசுவாச சந்ததி என்று பாருங்கள். අද උදෑසන ඔබට ඒ අභියෝගය බාර ගන්න පුළුවන්ද? இந்த காலவேளையில அந்த சவாலை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? අපි අපේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ ගැන උගන්වන්නට කැප වෙමු. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து கற்றுக் கொடுக்க நாங்கள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். හිතෝපදේශයේ 22:6 මෙසේ පවසයි. நீதிமொழிகள் හිතෝපදේශ 22:6 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Teach a child the way they should go, and when they are old they will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். අපි දැනගන්න ඕනේ අපිට වඩා දෙවියන් වහන්සේ අපේ දරුවන්ට ප්‍රේම කරනවා කියලා. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை விட தேவன் நம் பிள்ளைகள் மேல ඒ அன்புள்ளவராய் දරුවා இருக்கிறார். අපේ නොවේ උන්වහන්සේගේ. அந்த பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். උන්වහන්සේට සැලැස්මක් තිබෙනවා අපේ දරුවන් වෙනුවෙන්. தேவனுக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்தான ஒரு பெரிதான திட்டம் இருக்கிறது. අපේ කොටස ඇවිල්ලා எங்களுடைய பங்கு வந்து ඒ සැලැස්මට அந்த திட்டத்திற்கு ඒ දරුවාව ලෑස්ති කරන්න. அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமே. මට මතකයි මට අවුරුදු 4ක් නැත්තම් 5ක් කොට මගේ අම්මා මට යාඥා කරන්න උගන්වනවා. என்னுடைய வாழ்க்கையில ஞாபகம் இருக்கு, 4-5 வயது இருக்கும்போது என்னுடைய தாயார் ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது. මට අද තියෙන ඇදහිල්ල විශ්වාසය පටන් ගත්තේ මගේ අම්මගේ තුරුලෙයි. எனக்கு இப்ப இருக்கிற விசுவாசம் ஆரம்பித்தது என்னுடைய தாயின் அரவணைப்பு மடியில் வைத்துதான். ද්විත්වීය කතාවේ 11 මෙසේ පවසනවා. 11:18-19. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடக்கம் 19ஆம் வசனம் வரைக்கும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18-19. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து
ඔබ නිවසේ වාඩි වී සිටින විටත් ඔබ පාරේ යන විටත් ඔබ නිදා සිටින විටත් නැගිට විටත් කතා කරමින් දෙවියන් වහන්සේ ගැන දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியிலே நடக்கும் போதும் படுத்து கொண்டிருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்தே பேசுங்கள். ඔබ අද කැප වෙනවාද? நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறீர்களா? හුඟ වෙලාවට අපි හිතන්නේ දරුවාව සන්ඩේ ස්කූල් යවුවම අපේ වගකීම ඉවරයි කියලා. அதிகமாய் நாங்கள் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலை அனுப்பிட்டால் போதும். අපි හිතන්නේ දරුවා මොකක් හරි ප්‍රශ්නයක් කෙරුවම යූත් පාස්ටර් තමයි ඒ දේ විසඳන්න ඕනේ කියලා. நாம நினைக்கிறோம் பிள்ளைகள் ஏதேனும் ஒரு குழப்பம் செஞ்சுட்டா வாலிப போதகர் தான் அதுக்கு வகை சொல்லணும். හැබැයි අද මම ඔබට කියන්න කැමති ඒ දරුවාගේ ඇදහිල්ලේ වගකීම තිබෙන්නේ ඔබේ අතේ මගේ අතේ. இன்றைய நாள்ல நான் சொல்லுகிறேன் அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை குறித்தான பொறுப்பு உங்களையும் என்னையும் சார்ந்தது. අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் ඊජිප්තුවේ ධනයට වඩා எகிப்து தேசத்தின் பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ සෙනගට ප්‍රේම කරන්න මෝසෙස් ඉගෙන ගත්තා. எகிப்து தேசத்தில் உள்ள ஐஸ்வர்யா அல்லது ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் மேலாக நேசிக்கிறதை மோசே ඔහු தேர்ந்தெடுத்தார். මාලිගාවේ සැදුනත් அவன் அரச மாளிகையிலே வளர்ந்தாலும் ඔහු කවුද කියලා කිසිදාවත් අමතක කෙරුවේ නැහැ. அவன் யார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடவில்லை. ඔහු දෙවියන් වහන්සේව හඳුනාගත්තා. அவன் தேவனை அறிந்து கொண்டான். දෙවියන් වහන්සේගේ සෙනගට ප්‍රේම කරා. தேவனுடைய ஜனங்களை நேசித்தார். උන්වහන්සේගේ අරමුණ ඉටු කරා. அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றினார். එසේ සිදු වුණේ යොකබෙද් කියන මවගේ ඇදහිල්ලේ උරුමය නිසායි. அப்படி நடந்தது யொகபேத் ஆமென். என்ற தாயாருடைய விசுவாச விசுவாசத்தின் කරනවා உரிமை දේදේ. பகிரப்பட்டதனால. ஆமென். මෝසෙස් ඔහුගේ ඉරණම ලබා ගත්තේ ඒ මවගේ ඇදහිල්ල නිසායි. மோசே தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் திட்டத்தை பெற்றுக்கொண்டது தன்னுடைய தாயினுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே. අපි පළමුවෙන්ම දකිනවා ඇදහිල්ලෙන් විශිෂ්ට දැක්මකට. முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தில் விசேஷமான ஒரு பார்வை, தொலை பார்வைக்கு. දෙවනුව ඇදහිල්ලෙන් අත්හැරීමකට. இரண்டாவது விசுவாசத்திலே விட்டு விடுகிறதை குறித்து பார்த்தோம். තුන්වනුව ඇදහිල්ලෙන් උරුම කර දීමට ගමන් කළ හැක්ටි. மூன்றாவது விசுவாசத்திலே தலைமுறைகளுக்கு உரிமை படுத்திக் கொள்ள அவள் பிரயாணம் செய்ததை பார்க்கிறோம். අපි ජීවත් වන්නේ දරුවන් ප්‍රහාරයට ලක්වන කාලයක. நானும் நீங்களும் வாழ்கிறது நம்முடைய பிள்ளைகள் தாக்கத்துக்கு உட்படுகிற காலகட்டத்தில் පාරාවෝගේ නියෝගයන් වලින් නොවේ. பார்வோனின் திட்டங்களின் அடிப்படையில் அல்ல. ව්‍යාකූලත්වය, බිය, පෙළඹවීම සහ සංස්කෘති අභියෝග මැදයි. வியாகுலம், போராட்டம், கலாச்சாரத்தின் தாக்கத்தின் நடுவில் தான் இந்த வாழ்க்கை நடந்தது. වෙන කවදාවටවත් වඩා ඊළඟ පරම්පරාවට ඇදහිල්ලේ ගමන් කරන්න ඔබත් මමත් මේ දින මඟ පෙන්විය යුතුයි. மற்ற காலங்களை பார்க்கிலும் நம்முடைய எதிர்கால தலைமுறை விசுவாசத்தில் நடப்பதற்காக நானும் நீங்களும் எதிர்கால தலைமுறைக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். අපි ගොඩාක් මහන්සි වෙනවා අපේ දරුවන්ට යම් දෙයක් ශාරීරිකව තියන්න, ගෙයක් නැත්තම් මොකක් හරි ඒගොල්ලන්ට තියන්න අපි මැරුණ දවසක. அவர்கள் நாங்க எல்லாரும் அதிக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஏதேனும் ஒரு வீடையோ அல்லது காணியையோ அவர்கள் எதிர்காலத்துக்காக வைத்துவிட்டு போக அதிக கஷ்டப்படுகிறோம். හැබැයි අද මම ඔබට මතක් කරන්න කැමතියි. ஆனாலும் நான் இந்த காலவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். ඔබ දරුවන්ට තබන දේ නෙවේ විශේෂ. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு போற காரியம் விசேஷம் அல்ல. ඔබ දරුවන් තුල තබන දෙයයි. நீங்கள் பிள்ளைகளுக்குள் வைத்து விட்டு போகிற காரியம் தான் விசேஷமானது. අපි ඉන්නේ අඳුරුකාර දේශයක. நாங்கள் අන්ධකාර කට්ටිනාල කට්ටපட்ட தேசத்திலே යේසුස් வாழ்கிறோம். වහන්සේ වෙනුවෙන් කොහොමද අපිට නැගිට බැබලෙන්න පුළුවන්? இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி நாங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம்?
අපි කොහොමද අපේ ඇදහිල්ලේ උරුමය අනිත් පරම්පරාවට දෙන්නේ? நாங்கள் எப்படி விசுவாசத்தின் உரிமையை அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுப்பது? ඇදහිල්ලේ ඇස් වලින් මම දකිනවා මේ දේශයේ හැමෝම යේසුස් වහන්සේව පිළිගන්න යනවා කියලා. நான் விசுவாச கண்களில் பார்க்கிறேன் இந்த தேசத்தில் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ඒ එක්කෙනෙක්ට දෙන්නෙක්ට තුන්දෙනෙක්ට කරන්න පුළුවන් ක්‍රියාවක් නෙවෙයි. அது ஒருவருக்கு இருவருக்கு மூன்று பேருக்கு செய்யக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. පරම්පරාවක් නැගිට සිටින්න ඕනේ. பரம்பரைகள் அதற்காக எழும்பி நிற்க வேண்டும். ඒ දේ කරන්න ඔබේ කොටස කුමක්ද? මගේ කොටස කුමක්ද? அதை செய்வதற்கு உங்களுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன? ඔබේ ඇස් වසා ගන්න, හිස් නමන්න. අපි நீங்கள் கண்களை மூடி தலையை தாழ்த்தி கொள்ளலாம். ස්වර්ගික පියාණනි, பரலோகத்தின் பிதாவே, ඔබගේ වචනයට ස්තුතියි. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. මෙම වචනය අපගේ හදවත් තුල මුල් බැසගෙන இந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களை வேர் பற்றி இருக்கிறது. ඔබ අපව කැඳ වූ තැනැත්තා වීමට நீங்கள் எங்களை அழைத்த தேவனாய் இருக்கிறபடினால் අපි ආශා කරනවා. அதை நாங்கள் விரும்புகிறோம். ඇදහිල්ලේ ඵල නිපද වේවා. விசுவாசத்தின் பலன்கள் வெளிப்படுவதாக. මේ දිනේ ඔබ සියලු මව්වරුන්ට ආශිර්වාද කරන ලෙස මම යාඥා இந்த කරනවා. நாளில் நீர் வந்திருக்கும் அனைத்து தாய்மார்கள் ஆசீர்வதிப்பீராக. මේ ශාලාවේ සිටින සියලු දෙනාට ආශිර්වාද කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. இந்த அறையில இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ඔබ ஜெபிக்கிறோம். අපිව තෝරාගෙන තියෙනවා. நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ඔබේ ආදරෙන් ඔබගේ හස්තෙන් අපව පුරවලා තියෙනවා. உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கரத்தினாலும் எங்களை அரவணைத்திருக்கிறீர். ඒ ආදරය, සාමය, ප්‍රීතිය අපිට තව කෙනෙක්ට ගෙන යන්න සලස්වා දෙන්න ස්වාමිනී. அந்த அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றொருவருக்கு நாங்கள் கொண்டு போக எங்களுக்கு கிருபையாயிரும். අද මේ තැනේ ගැවිසිලා ඉන්න අය සමහර අයගේ බර ඇති සිත්වල ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற அநேக சில பேரோட வாழ்க்கையில உள்ளங்கள்ல பாரங்கள் இருக்கலாம். ඒ වෙහෙසින් බර වූ අයගේ හදවත් ස්පර්ශ කරන්න அந்த ස්වාමිනේ. வேதனை கஷ்டப்படுற යේසුස් பாரத்தோடு වහන්සේගේ தொட்டு නාමයෙන් வீரா. ස්පර්ශ කරන්න ස්වාමිනේ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அவருடைய இருதயங்கள் පීඩාවලට தொடப்படட்டும். ලක් වුණත් බන්ධනවල සිරවී සිටින අයට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නිදහස ප්‍රකාශ කරනවා. சிறைப்பட்டவர்களாய் கட்டுகள்ல கட்டப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் விடுதலையை பேசுகிறோம். වහලුන් අද නිදහස් වේවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. அடிமை தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக இயேசு සෑම கிறிஸ்துவின் நாமத்தில். හදවතක්ම ඇදහිල්ලෙන් පුරවන්න ස්වාමිනේ. எல்லாருடைய இருதயங்களை விசுவாசத்தில் நிரப்புவீராக. ස්වාමිනී, பிதாவே, විවාහ වී කාලයක් ගත වුණත් திருமணம் முடித்து அதிக காலங்கள் போனாலும் දරුවන් නොමැති අය ගැන பிள்ளைகள் இல்லாதவர்களை குறித்து ඇදහිල්ලෙන් යාඥා කරනවා. விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். දරුවන් ඔබෙන් ලැබෙන තෑග්ගක් ஆண்டவரே, ස්වාමිනේ. பிள்ளைகள் உம்மால கிடைக்கிற உரிமை ஆண்டவர், ஈவு ඔවුන් ඔබ ஆண்டவரே. කෙරෙහි හොඳින් විශ්වාසය තබන විට දරුවෙක් පිළිසඳ ගැනීමට ප්‍රීතිය ඔවුන්ට හිමි වේවා. ஆண்டவரே, அவர்கள் உம்மை மேல விசுவாசிக்கும் போது பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய சந்தோஷம் அவர்களுக்கு கிடைப்பதாக. වෛද්‍යවරුන් කුමක් පැවසුවත් வைத்தியர்கள் எதை சொன்னாலும் ඔබ අපගේ ජීවනය අධිපති බැවින් நீர் எங்களுடைய ஜீவனின் அதிபதியாக අපි අපේ இருக்கிறபடியால் යාඥාව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට ඔසවමි. நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயர்த்துகிறோம். ජීවිතයේ සියලු බාධක මැද්දේ ஜீவியத்தில் சகல தடைகள் ඔබ நடுவிலும் වෙත net යොමු කරගෙන உங்களை நோக்கி நாங்கள் பார்த்து විශ්වාසයෙන් ගමන් කරන්නට விசுவாசத்தில் நடந்து செல்வதற்கு ඔබේ අනුග්‍රහය ලබා දෙන්න உங்களுடைய ස්වාමීනි. அனுக்கிரகத்தை பெற்று தாருங்க ஆண்டவரே. අද දින இன்றைய தினத்தில் නව දෙයක් புதிய காரியத்தை අපේ ජීවත්වල எங்களுடைய வாழ்க்கையில் ලබා දෙන්න ස්වාමිනී. பெற்று தாருங்க ஆண்டவரே. ඔබට අපි ස්තුති වෙන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமென். நாமத்தில். ஆமென். ஆமென். ஆமென்.